ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு அருகில் சீர்காழி வட்டத்தில் திருக்கலிக்காமூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னாக்கா பராசர முனிவர் வழிபட்ட தலமாக சொல்லப்படுது. தேவார பாடல் பெற்ற ஆலயமும் சொல்லப்படுறாங்க. இது சோழ நாடு வடகரை காவிரி வடகரை தளத்தில் 8வது தலமும் பார்க்கப்படுது. இங்கே 1000 ஆண்டுகள் பழமையான ஆலயமாகவும் கருதப்படுது. இங்கு மூலவர் பார்த்தீங்கன்னா சுந்தரேஸ்வரர் காட்சியளிக்கிறாங்க. தாயார் அழகம்மையா நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் பார்த்தீங்கன்னா வில்வம். இப்போது வில்வம் சரிங்களா. இப்போ கலின்னா என்ன? கலின்னா துன்பம் நீக்கி அருளும் சிவபெருமான்ற பேர். அதனால தான் கலிக்காமூர் கலிக்காமூர் என்ற ஊரில் சிவபெருமான் குடிகொண்டு சுந்தரேஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இப்போது இங்கே இருக்கிற இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக நமக்கு காட்சியளிப்பது மிக மிக சிறப்பாக பார்க்கப்படுது. இப்போ தலைவரல சக்தி என்னும் முனிவர் என்ன பண்ணுறாரு, தீவிர சிவபக்தர். அவர் பார்த்தீங்கன்னா திரச்சந்தி என்பவர் மணந்துக்கிறாரு. இந்த மணமுறுதல் அவங்க கர்ப்பமுடுறாங்க. அப்படி திரைச்சந்தி கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் இந்த சந்தி என்ற சிவபக்தரை உக்ரன் என்ற அசுரன் கொன்னுடுறான். கொன்னுட்டதுக்கப்புறம் சில காலம் கழிஞ்சு அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க திரைச்சந்திக்கு. திரைச்சந்தியுடைய மகன் தன் தாயோட அவலநிலையை கேட்டு இதற்கு காரணம் யாருன்னு கேட்கும்போது திரைச்சந்தி சொல்கிறாங்க, உக்ரன்ற அரசன் உங்கள் தந்தையை கொண்டுட்டான்னு சொல்கிறாங்க. தன் தந்தையை கொன்ற உக்ரனை கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மகன் சபதம் எடுத்து அசுரன் இல்லையா, அவர் கொல்றதுக்கு மிக பலம் வேணும். ஆனால் தன்னோட அவ்வளோ பலம் இல்லைன்னு கருதி சிவபெருமான் கடும் தவம் செய்கிறாரு, யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்தின் பலனாலும் கடும் தவத்தின் விளைவாகவும் சிவபெருமான் அந்த பையனுக்கு காட்சியளிக்கிறாரு. காட்சிக்கு சக்தியை கொடுக்குறாரு. அதன் மூலம் என்ன பண்ணுறாரு, அந்த பையன் என்ன பண்ணுறாரு, உக்ரன்ற அசுரனை கொல்றாரு. அசுரனை கொன்றாரு. அசுரனை கொண்டுட்டாரு. அசுரனை கொண்டுட்டால் அது உயிர் தானே. அதனால் அவருக்கு தோஷம் அவரை தொற்றின்னு வருது. இந்த தோஷம் எப்படி தன்னை விட்டு விலகிறதுன்னு சிவபெருமான் கேட்கும்போது சிவபெருமான் பல சிவாலயங்களை சென்று நீ வணங்கி வரும்போது ஒரு சிவாலயத்தில் உனக்கு இந்த பாவதோஷம் விலகுன்னு சொல்கிறாங்க. அப்படி பராசர முனிவர் பல ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வணங்கிட்டு வரும்போது இங்கே வரும்போது திருக்கலிக்காமூரில் இருக்கிற சுந்தரேஸ்வரரை வணங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய சாப மனுஷனை பெறுது. அவருடைய முனிவர் பொலிவும் போயிட்டு இளமை குழம்பு அவதரிக்கிறாரு, அழகும் பொருந்துறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா பராசர முனிவர் என்ற பெயர் சூட்டப்படுகிறது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம் தான் இந்த சுந்தரேஸ்வரர் திருக்கலிக்காமூர் சுந்தரேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா வில்வவனக்காட்டில் இருந்ததால் இந்த ஆலயம் வில்வவனேஸ்வராகவும் கருதப்படுது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த திருக்கலிக்காமூர் சுந்தரேஸ்வரர் ஆலயம், அழகாம்பிகை அம்மையார் இருக்கிற ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு ஒரு முறை உருவாக்கிக்கிட்டு இங்கே இருக்க திருக்கலிக்காமூர் சென்று அங்கே இருக்கிற சுந்தரேஸ்வரை வணங்கி எல்லாம் வல்ல இறைவனர்கள் பெற்று இன்புற்று ஈசனடிப்பை சேர்ந்து வாழ்க வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் தாழ் வாழ்கின்ற மாதிரி வாழ்க வாழ்க. ஈசனடி சேர்ந்து இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.